ஒரு சின்ன கதை. டியர் குட்டீஸ், சாய்ராம். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? சுவாமியோட அனுகிரகத்தால நீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க, இருக்கணும்னு விஷ் பண்றோம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நம்ம எல்லோருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுல கொஞ்சம் பேர் அழகா இருப்பாங்க, ஃபேரா இருப்பாங்க, டார்க்கா இருப்பாங்க, குட்டையாவும் நெட்டையாவும் இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியாவும் இருப்பாங்க. இப்படி பல விதமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாம என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுறோம், கேலி பண்றோம். குண்டா இருந்தா போண்டா, ஒல்லியா இருந்தா ஒல்லிக்குச்சி, டார்க்கா இருந்தா பிளாக்கி, இப்படி எத்தனையோ நேம்ஸ் வச்சு கூப்பிடுறோம். இப்படி பண்றது சரியா? அவங்க உருவத்தை பார்த்து கேலி பண்ணலாமா? இந்த சப்ஜெக்ட நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சுவாமி ஒரு சின்ன கதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கதை கேட்கலாமா? ஒரு சமயம் ஜனக மகாராஜா பெரிய யாகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. யாகம் நடத்த நிறைய பேர் வேணும் இல்லையா? அதனால பெரிய பெரிய வேதா பண்டிட்ஸ், வேதிக் ஸ்காலர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி இருந்தாரு. இவங்க மட்டும் இல்ல, பெரிய கவிஞர்கள், கலைஞர்கள், பாடகர்கள், புலவர்கள், மேதைகள், சொற்பொழிவாளர்கள், இப்படி நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் வர சொல்லி இருந்தாங்க. சபையில எல்லாரும் உட்கார்ந்து இம்பார்ட்டன்டான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சபைக்கு உள்ள ஒருத்தர் வந்தாரு. அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அவரோட உருவத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட உருவம் நார்மலா இருந்திருந்தா யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவரோட உடம்பு கோணல் மாணலா இருந்ததுனால யாராலையும் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல. நல்லா உரக்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா அவரோட பாடி ஷேப்பே மத்தவங்க கேலி பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த மனிதரோ மத்தவங்கெல்லாம் சிரிச்சதுக்கு 10 மடங்கு அதிகமா, பயங்கரமா, பலமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. அத பார்த்த ராஜாவுக்கும் அங்க இருந்த எல்லோருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னாச்சு இவருக்கு? ஒன்னும் புரியல. சரி, ராஜா அவரை வாங்கன்னு கூப்பிட்டு அவர் உட்கார ஒரு ஆசனத்தையும் கொடுத்தாரு. அப்போ ராஜா சொன்னாரு, ஓ உயர்ந்த பண்டிதரே, இந்த சபைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அது ஏன்னா உங்க உடம்பே கோணல் மாணலா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கா, அதான். சரி, உங்களோட பேர் என்ன அப்படின்னு ராஜா கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதர், என் பேரு அஷ்டாவக்ரர் அப்படின்னாரு. அஷ்டம்னா 8, வக்ரம்னா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறது. சோ அஷ்டாவக்ரர் அப்படின்னா 8 இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற உடம்பு இருக்குன்னு அர்த்தம். தன்னோட பேரு அஷ்டாவக்ரர்னு சொன்ன உடனே திரும்பவும் அவரை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அஷ்டாவக்ரர் மெதுவா எழுந்து நின்னு ராஜாவை பார்த்து, ஓ மகாராஜா, வணக்கம். ஜனக மகாராஜாவோட சபைக்கு போனா நிறைய பண்டிதர்கள், அறிஞர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க எல்லோரும் என்ன பார்த்து, என் உடம்ப பார்த்து சிரிக்கிறத பார்த்தா இவங்கெல்லாம் நல்லா படிச்சவங்க, பண்டிதர்கள், அறிஞர்கள்னு சொல்லவே தோணல. இவங்கெல்லாம் செருப்பு தைக்கிற தொழிலாளிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? செருப்பு தைக்கிறவன் தான் தோல் எப்படி இருக்குன்னு பாப்பான். அவனுக்கு இதயத்தை பத்தி, மனச பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அதே மாதிரி இவங்க என்னோட உருவத்தை தான் பாக்குறாங்க. என்னோட மனசு எப்படி, இதயம் எப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்கவே இல்ல. சோ இந்த சபை பண்டிதர்களோட சபைன்னு சொல்லாம செருப்பு தொழிலாளிங்க கூடியிருக்கிற சபைன்னு தானே சொல்ல முடியும். அதனாலதான் இவங்கள பார்த்து சிரிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லோருக்கும் சுரீர்னு உரைச்சுது. ஜனக மகாராஜா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டுமில்லாம சபையில இருந்தவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. இந்த கதைய சுவாமி சொல்லிட்டு
இன்னும் என்ன சொல்றார் தெரியுமா? நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, உடம்பு வேற வேற, திங்க் பண்ற விதமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. சிலர் நல்லதே நினைப்பாங்க, சிலர் கெட்டதை தவிர வேற எதையுமே நினைக்கவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. பார்க்கறதுக்கு டிப் டாப்பா இருப்பாங்க, ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க மாதிரியும் இருப்பாங்க. நாமளும் அவங்கள ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா கடவுள் எப்படி தெரியுமா? உன்னோட படிப்பென்ன, அந்தஸ்து என்ன, நாலேஜ் என்ன, இதெல்லாம் அவர் பார்க்கறதில்ல. உன் மனசு பியூரா இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கறாரு. நீ என்ன சேவை செஞ்ச அப்படின்னு யாரையாவது கேட்டா, நான் 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், 2000 பேருக்கு சாரீஸ் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா பகவானுக்கு அந்த நம்பர் எல்லாம் தேவையே இல்ல. ஏதோ இன்கம் டாக்ஸுக்கு வேணா கணக்கு காட்டலாமே தவிர சுவாமிக்கு அது தேவையே இல்ல. சுவாமிக்கு எது தேவை தெரியுமா? நம்மளோட ஹார்ட் பியூரா கிளீனா இருந்தா போதும். அவர் எதிர்பார்க்கறது குவாலிட்டி தான், நாட் குவான்டிட்டி. சோ டியர் குட்டீஸ், நம்ம சுவாமி சொல்ற மாதிரி நல்லா படிக்கணும், குட் சில்ட்ரனா இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு ஒபீடியண்டா இருக்கணும், யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது பெரிய கிரைம். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹார்ட்டை பியூரா வச்சுக்கிட்டா சுவாமிக்கு ரொம்பவே ஹாப்பி. அது போதும். செய்யலாமா குட்டீஸ்? ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளெஸ். ஜெய் சாய்ராம்.